Hello guys, இப்போ நம்ம சோன்பிரயாக்ல ரூம் எடுத்துருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட ரூமோட வியூ தான். இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட் நாங்க அன்னைக்கு அங்கேயே ஒரு அன்னதானம் சாப்பிட்டோம். ஸோ அன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் அங்கே கீழேயே இருக்கிற இந்த ஃபுட்டு கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். ஆலு பராத்தா தான் நான் செம்ம டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு ஃபுட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்த்தில் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஆலு பராத்தா தான் அதிகமாக சாப்பிட்டது. எங்கே பார்த்தாலும் மழை ரொம்ப அப்படியே அழகாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஆனால் ஃபுல்லாக ஸ்னோ, மழை, எந்த இடத்துல பார்த்தாலும் மழை தான் இருக்குங்க. லைக் கரெக்டாக நாங்கள் எங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி பார்த்தா மழை தான் இருக்குது, பெரிய மழை எங்கே பார்த்தாலும். அதுவும் இப்போ தான் ஏதோ வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரீசிங் கோல்டில் இருந்தது நைட்டு ஃபுல்லாக. இப்போ தான் கொஞ்சம் வார்மாக இருக்குது. கேதார்நாத் ட்ரெக்கிங் போக என்னென்ன தேவை, நாங்கள் இப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குல்லா, அதுக்கப்புறமா ஜர்க்கின், அதுக்கப்புறமா இது தெர்மல் வியர், வார்மாக உள்ள ஹீட் அப்படியே தக்க வைக்கும். உள்ள டிஷர்ட் மாதிரி இதை போட்டுட்டு, அதுக்கப்புறமா இது தெர்மல் பேண்ட்ஸ். இது ட்ரெக்கிங் பண்ணும்போது போடுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது நைட் டைம்ஸில் மெயினாக யூஸ் பண்ணலாம் தூங்கும்போது. க்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா -டிகிரியில் இருக்கும் கேதார்நாத். அப்புறமா இது என்னென்னா ரெயின் கோட், ரொம்ப காம்பேக்டான கவர் ரெயின் கோட், ரொம்ப ஈஸி டு கேரி, பட் ஆனால் நல்லா வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது சாக்ஸ், இது நீ கேப் ட்ரெக்கிங்கிறதுனால கண்டிப்பாக பெயினுக்கு யூஸ் ஆகும். ஷூஸ், இதுதான் எங்கள் கேதார்நாத் ட்ரெக்கிங் கிட். இப்போ சோன்பிரயாகில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு கௌரிகுண்ட் ரீச் பண்ண போகிறோம். எல்லாமே சரியான கூட்டம். நாங்கள் ஓப்பனிங்க்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஃபால்ஸ் ஜீப் இருக்குது. நம்ம சோன்பிரயாக்லேருந்து கௌரிகுண்ட் போகிறதுக்கு அங்கே ஜீப்பில் தான் போய் ஆகணும் அங்கே. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும் ஃபால்ஸ். ஏன்னா பயங்கர சில்னஸாக இருக்கும் அந்த தண்ணி. ஆக்சுவலாக மேலேருந்து வர தண்ணி தான் இது. ஆக்சுவலாக வந்து என்ன தண்ணினா நம்ம மந்தாக்னி நதியிலேருந்து வர தண்ணி தான் அது. அந்த தண்ணி நம்ம கீழே பார்க்கலாம் இங்கே அந்த தண்ணியை. இந்த மாதிரி வியூலாம் முதலாட்டி பார்க்குறேன் நான். நம்ம டெல்லியே முதல்ல இந்த கேதார்நாத் ட்ரிப்பில் தான் போகிறோம். இல்லாமல் கூட்டமாக இருக்கிறதுனால என்னென்னா நம்ம ஜாலியாக அங்கே வியூ பார்த்துட்டே போகிறோம். ஏன்னா கூட்டம் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம பாட்டுன்னு ஸ்பீடாக நடந்து போயிடுவோம். அதனால் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னா இங்கே கொஞ்சம் நாங்கள் உட்காந்துட்டோம் இங்கே இந்த இடத்துல. कितना रुपये भैया? इसमें जाने का कितना रुपये?
तुम्हारा नाम क्या? सूरज பேர் வந்து சூரஜ். என்னன்னா இவர் டோலியில் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன காசு சொல்கிறாருன்னா அப் அண்ட் டவுனே வந்து 8,000 சொல்கிறாரு. 4,000 பிக்கப் பண்ணுறாரு. மறுபடியும் கீழே வந்து ட்ராப் பண்ணும்போது 4,000 சொல்கிறாரு. ஏன்னா ஏற முடியாதவங்க டோலியில் ஏறுறவங்க கூட வந்து நம்பி ஏறலாம். போகிற இடம் எல்லாமே வந்து இவர் வந்து வியூ பாயிண்ட்டு என்னென்ன இடம் இருக்கா எல்லாமே வந்து காமிச்சிட்டே போவார். லாங்குவேஜ் தெரியலனா கூட ஏன்னா இவங்களுக்கு வந்து இதுதான் வந்து இவங்களுக்கு தொழில். இப்போ ஒருத்தவங்க டோலியில் போகிறாங்க, அவங்கள வந்து ஏற்றி உட்கார வைக்கிறாங்க, அதில் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க ஐடி கார்டு எல்லாமே கவர்மெண்ட்டோட அப்ரூவ் படி தான் இவங்க டோலி இது பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க சேஃபாக தான் கூப்பிட்டு போவாங்க. இவங்க எங்கே போனாலும் இவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது ஏதாவது நடக்கிறதும் நடக்குதுல்ல. ஆமாம், குதிரையில் ஆமாம், குதிரையில் கொஞ்சம் நம்ம ரிஸ்க்காக தான் இருக்கும் குதிரையில் போகிறது. இருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் அது ரிஸ்க்காக தான் இருக்கும். அது கேர்ஃபுல்லாக போனாங்க. இப்போ என்னென்னா பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு போயிட்டுருக்கோம். கேன் இப்படி திறக்கிற சைடே வேறு ஏன்னா இருந்தாலும் கையில் திறக்குது. கௌரிகுண்டில் இருக்கிற டெம்பிள் அடிவாரம். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அடிவாரம் டெம்பிள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த இடத்துல கௌரிகுண்டில் அடிவாரம் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெம்பிள் நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். ये गौरी पार्वती ये गणेश जी और वो शिवलिंग. ஆக்சுவலாக வந்து சக்தி பீடம் நல்லா இருக்கும். மெயினாக அவங்களாம் வந்து குதிரையில் போகிறதுக்கோசம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக என்னென்னா ஃபுல்லாக ஃபால்ஸ் தாங்க. மலை ஏறுற வரைக்கும் சரி ஃபுல்லாக ஃபால்ஸ் தான். பார்த்தாலும் அந்த ஃபால்ஸு, அது இல்லாமல் அந்த காற்று, சில்னஸ் காற்றும், ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருக்கும் அந்த இடத்துல. க்ரௌடு ஓவராக தான் இருக்குது, இருந்தாலும் சுற்றி நாங்கள் அப்படியே ரசிச்சுட்டே போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. ஆமாம், காற்று ரொம்ப நல்லா இருந்தது ப்ரீத் பண்ணுறதுக்கு சில்னஸா. இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் போகிறவங்க இந்த ஸ்பாட்டில் தான் போகிறாங்க நிறைய பேர். புரியாதவங்க குதிரையில் மெயினாக வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி தான் வரணும். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து ஒரு டைமிங் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஆமாம், இங்கே கீழே கடைங்க, எங்கே போகிற வழி எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கடைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வாட்டராக இருந்தாலும் சரி, வாட்ரு ஃபுல்லாக நாங்கள் அந்த அருவி தண்ணி தான் குடித்தோம் நாங்கள். ஏன்னா வியூ பாயிண்ட்டு இங்கே பஞ்சமே இல்லை. இங்கே ஃபுல்லாக நிறைய இடத்துல அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. ரொம்ப இயற்கையை வந்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஒரு ஜாலியாகவும் போகலாம் நம்ம. இப்போ நாங்கள் ஈவினிங் இங்கே வந்திருக்கோம். இங்கே அன்றைக்கே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக அன்றைக்கி ஏன்னா என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் லேட் ஆகிடுச்சு. நம்ம ஹரித்வார்லேருந்து இங்கே வர்றதுக்கு டிலே ஆனதுனால அந்த டைமிங் அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் என்னென்னா அங்கேயே ரூம் எடுத்துட்டோம். கௌரிகுண்டில் ரூம் எடுத்துட்டோம். கௌரிகுண்டில் மேலே இருக்கார், டோலி யாத்திரை பண்ணுறாரு. ரொம்ப ஒரு வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா இவங்க தூக்கிட்டு போவாங்க. இவங்க என்னென்னா
மேலே அப் அண்ட் டவுனு ஒரு சார்ஜ் ஒன்று வச்சுருக்காங்க. வெயிட்டை பொறுத்து ஒரு சார்ஜஸ் இருக்குது. இடமும் பிளேசஸ்லாம் வந்து கூட்டு போயிட்டு காமிப்பாங்க. तुम्हारा नाम क्या भैया? मेरा नाम सर्जन मल. Sarjan Mal. How many years டோலி யாத்ரா? 10 years. 10 years. 10 years வந்து இவர் டோலி யாத்ரா பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். லாஸ்ட் ஒரு 15 years டோலி யாத்ரா பண்ணிகிட்டு இருக்காரு. भैया तुम्हारा नाम क्या? गणेश. नमस्कार. जय केदार. जय केदार. जय केदार. बैठो इसमें. जय केदार. नो प्रॉब्लम. ये हम ले जाते हैं. How many people? 7 people. 7 people. From Tamil Nadu. கௌரிகுண்டில் நாங்கள் நைட்டு ரூம் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்பி இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த நாள் காலையில். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது முன்னாடி நாள் ஈவினிங் அந்த சன்செட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. மேகி சூடாக சாப்பிட்லான்ட்டு வந்துச்சு. மேகி சாப்பிட அப்படியே ஹீட் ஏற்றுறதுக்கு நானும் லைட்டாக பிரணயம் பண்ணிட்டேன். அங்கே நம்ம குளிர் கொஞ்சம் தாங்காது, அதனால சொல்லி பிரணயம் பண்ணியாச்சு காலையில். ஏன்னா அந்த குளிருக்கு அங்கே மேகி வந்து சூடாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து எதுவும் ஃபுட்டெல்லாம் கிடைக்காது அங்கே. மேகி ப்ளஸ் வந்து சாய் தான் கிடைக்கும் அந்த ஹோட்டலில். அதனால் சூடாக இருக்குது. பராத்தா கிடைக்கும். அந்த பராத்தா நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அந்த பராத்தா சூப்பராக இருந்தது. ஆனால் என்னால் அதை சாப்பிடவே முடியல அங்கே. அதை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் போக போக. இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அந்த வெள்ளரிக்காய், பனானாஸு, அப்புறம் வந்து இந்த மூக்கடலை, இந்த எல்லாம் வந்து நல்லா இருக்கும். இந்த ஸ்பாட் வந்து இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து பார்த்தா மேலே அந்த சைடில் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கிலோமீட்டர் கிட்ட ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 1 கிலோமீட்டர். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. ஏன்னா ஓவர் க்ரௌடுன்றனால ஸ்பீடாக ஏற முடியாது. அதேமாதிரி என்னென்னா ஆப்போசிட்டில் குதிரைகள்லாம் நிறையா வந்துட்டு இருக்கோம். அது நம்ம உஷாராகவும் போகணும். ஏன்னா ஒரு இடத்துல கூட்டமும் நிறையா இருக்கும். உஷாராக ட்ராவல் பண்ணணும். நடக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுலாம் ரெஸ்ட் தான் போய்ட்டுருக்கோம். அதான் கொஞ்சம் அந்த சூரிய ஒளி லைட்டாக படுது. ஃபுல்லாக சுற்றி மலை தாங்க, காடு, இந்த பைன் ட்ரீ தான். எங்கே பார்த்தாலும் அந்த பைன் ட்ரீ தான். அதனால் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு. ஏன்னா இருந்தாலும் வந்து நம்ம மேலே போய் தானே வரோம். அதனால் சரி நெக்ஸ்ட்டு இப்போ போகிறோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாது சன்னியாசிங்களாம் நிறைய பேர் அங்கங்கே வச்சுருக்காங்க. சாமி அங்கே பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அந்த கேதார் ஓப்பன் 6 மாதத்துக்கு அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அந்த நெருப்பு ஃபயர் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே தான் அவங்க உட்காந்துட்ருப்பாங்க அவங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா பயங்கரமாக இருந்தது சாதுஸ்லாம். இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கோம். ஆக்சுவலி இப்போ பீம்பாலி பேஸ் கேம்ப்பு ஸ்மால் லிஞ்சோலி. ஆமாம், கிலோமீட்டர். அடுத்து வந்து பீம்பாலி போக போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் 9 கிலோமீட்டருங்க. படிக்கட்டில் மேலே ஏற்றத்தில் 9 கிலோமீட்டர். அருவி தாங்க அழகுனா அழகா, அப்படி ஒரு அழகு அந்த இடத்துல. எங்கே பார்த்தாலும் வந்து ஃபால்ஸ் தாங்க. அருவி ஊற்றிட்டே தாங்க இருக்கும் தண்ணி. எங்கே பார்த்தாலும் மேலே இருந்து தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம நடந்து போகும்போது அந்த தண்ணியோட சவுண்ட்ஸ் வந்து ஒரு வைப் ஒன்று கொடுக்கும். ரொம்ப அது நம்ம நேரில் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் அதோட அனுபவமே. அதான் நாங்கள் வந்து நடந்து போகிறதே அதனால தான். பொறுமையாக நடந்து போகிறது. ஸ்பீடாக நடந்து போயிடலாம், ஏதோ அது போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இதை வந்து மறுபடியும் அடுத்த வாட்டி நம்ம இந்த இடத்துக்கு எப்போ வருவோம்னு தெரியாது. அதனால் அதை அனுபவிச்சுட்டே போகிறோம். அங்கே பாரு செம்மையாக இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸ்னோ. அங்கே பாரு எவ்வளோ தூரத்தில் இருந்தது பாரு. அந்த இடம் போகிறதுக்கே இன்னும் நம்ம ஈவினிங் ஆகிடும். நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக லிஞ்சோலி கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா லேயர்ஸாக நம்ம தாண்டி போகணும். பார்க்குறதுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லேயர்ஸாக அங்கே பாரு, அங்கே ஜிக்ஜாக் மாதிரி போயிட்டே இருக்குங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டு வரலாம். இவங்களாம் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. சீட்டுக்கு கீழே வந்துட்டு இருக்காங்க ரிட்டர்ன். அதேமாதிரி 2 ரூட்டு இருக்குது இங்கே ஆக்சுவலாக. இங்கே லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற ரூட்டு ஒரு ரூட்டு ஒன்று இருக்குது குதிரைங்கெல்லாம். என்னென்னா இந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேதார் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே மேலே அந்த கடைங்களுக்கான தேவையான அந்த ஃபுட்டு. ஏன்னா நம்ம நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம்ல, நம்மளுக்கு என்னென்ன தேவை, அந்த ஜூஸு, அப்புறமா வந்து இந்த எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குதிரையில் தான் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா மெட்டீரியலும் வந்து குதிரை தான். அதனால் வந்து 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ஜிக்ஜாக்காக அப்படியே போயிட்டே தான் இருக்கும். 2 ரூட்டு இருக்குது இதில். குதிரைக்கு போகிற ரூட்டு ஒரு ரூட்டு இருக்குது. அதுமாதிரி நம்ம நடந்து போகிறது அங்கங்கே குட்டி குட்டியாக கடை வச்சுருக்காங்களா, அதெல்லாம் தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஆமாம், குட்டி குட்டியாக இருக்குது. அதேமாதிரி நடந்து போகிற ரூட்டுன்னு ஒரு ரூட் ஒன்று இருக்குது. அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை அதிகமாக வராது. இன்னொரு குதிரைக்கு போகிற ரூட்டு தான் வேறு ரூட்டு ஒன்று இருக்குது. சுற்றி மலை தாங்க, சென்டரில் தான் இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்னே கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேசஸில் தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் ஃபுல்லாக அந்த வியூ பாயிண்ட் மலைக்கு நடுவில் தான் இருக்கும். ஒரு மலைக்கும் நடுவில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் திரும்ப மேகி சாப்பிட்றோம். அங்கங்கே இந்த மேகி தான் எனக்கு என்ன சொல்கிறது பசி அடக்குச்சு. ஏன்னா எனக்கு பராத்தா ஏன்னு தெரில, மலை ஏறும்போது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. எனக்கு நாசியா மாதிரி ஆச்சு. எனக்கு பராத்தா டேஸ்ட்டாக இருந்தது, பட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. குளிருக்கு எனக்கு ஃபுட்டே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் நிறைய ரா ஃப்ரூட்ஸு அப்படி சாப்பிட்றாளா, அதுவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துல. நைட்டு மிட் நைட்டு லிஞ்சோலி 12 o'clock போய் சேர்ந்தவங்க நாங்கள். ஆக்சுவலாக லிஞ்சோலி பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஒரு 7-6 மணிக்கே குளிர் ஆரம்பிச்சிடும். 7 மணி குளிர் இல்லாமல் என்னால் தாங்க முடியாது. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி வரேன் நான் நார்த் சைடு. ஒரு 10 மணிக்கெலாம் சரியான குளிரில், அதுவும் நடக்கவும் முடியல. ஏன்னா அந்தளவுக்கு லாங்கான ட்ரெக்கிங் அது. ஆக்சுவலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளங்கிரி பர்வதமலைலாம் விட அதிகம் கிலோமீட்டர்ஸு. அதனால் என்னால் நடக்க முடியல.
ஸோ நான் சேன் பண்ணிகிட்டே நடந்தேன். குளிரில் வேற நம்ம ஒரு 10 இல்லை 20 கடையில் பக்கத்தில் உட்காந்து குளிர் காஞ்சிருப்போம் நைட்டு. அத்தனை கடையில் உட்காந்து குளிர் காஞ்சி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு முழுசாவே நான் நடந்து முடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம சாண்டிங்கெல்லாம் ஆரம்பித்தோம், சிவாவோட சாண்டிங்லாம் ஆரம்பித்து அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹீட்டப் பண்ணி விட்டுச்சு. ஸோ அப்படி கொஞ்சம் ஹீட்டப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அங்கங்கே குளிர் காயறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். லிஞ்சோலியில் காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம் நாங்கள். இதுதான் எங்கள் காட்டேஜ். மார்னிங் ஹிமாலயாஸ். இப்போ மிச்சம் இருக்கிற 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டீ 30 ருபீஸுங்க. நாங்கள் டீ குடிச்சிட்டு நாங்கள் எங்களோட அடுத்த ஹாஃப் ட்ரெக்கிங், ஹாஃப்னு சொல்ல முடியாது, ஹாஃப் விட கொஞ்சம் கம்மி தான், அடுத்த பாதி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா நைட்டு வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுனால உள்ளே வச்சிட்டோம், கேமரா வந்து பேக்கில் வச்சிட்டோம். மெயினாக மழை பெஞ்சுது, நம்ம ரெயின் கோட்லாம் போட்டிருந்தோம், அதனால தான் ரொம்ப குளிரே நைட்டு பார்த்தீங்கன்னா. அதனால் வீடியோ எடுக்க முடியல நைட்டு. மார்னிங் சன்ரைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. மார்னிங் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக இப்போ கிட்ட இன்னொரு 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது கேதார். ஆல்மோஸ்ட் இப்போ ஃபைனலாக ரீச் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் நைட் என்னால் முடியாதப்போ சரி எனக்கு ஏதாவது ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருக்குமா, டேப்லெட் போடலாம் சொல்லி பேஸ் கேம்பில் இருக்கிற மெடிக்கலில் போய் நாங்கள் கேட்டோம். அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது பேஸ் கேம்பில். ஸோ அங்கே போய் நாங்கள் கேட்டப்போ இல்லை ஆக்சிஜன் நார்மலாக இருக்குது, கொஞ்சம் குளிர் காஞ்சாவே எனக்கு ரெடி ஆகிடும் சொல்லி கொஞ்சம் ஹீட்டரில் லைட்டாக என்ன கையெல்லாம் வைக்க சொன்னாங்க. ஸோ அப்புறம் நான் கொஞ்சம் ஃபீல் பெட்டர் ஆனேன். அதுக்கப்புறமா நாங்கள் இந்த லிஞ்சோலி ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணது தான், மட்டையானது தான், நான் அப்படியே படுத்தது தான், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. காலையில் எழுந்திரிச்சேன். அங்கே ஃபுட்டு நல்லா இருந்ததுல, நாங்கள் ஸ்டே பண்ண இடமும் நல்லா இருந்தது. அது கவர்மெண்ட்டோட ஸ்டேயில் அது. ஆமாம் கவர்மெண்ட்டோடைய ஜிஎம்என் மேலே வந்து ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட பார்க்கல, இந்த வாட்டி அந்த இடத்துல ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளேசஸில் வந்து இந்த மாதிரி கழுகு பறந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மார்னிங் இப்போ கிளம்பிட்டேங்க. மார்னிங்கு ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், கிட்ட நெருங்கியாச்சு. ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குது, அந்த டவுனில் தான் இருக்குது டெம்பிள். நெக்ஸ்ட் நாங்கள் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் போயிருக்கோம். ஏன்னா மார்னிங்கும் குளிர் ஓவராக இருக்குது. எல்லாம் ஜர்கினோடு தான் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்கும் சுற்றி மழை ஸ்னோ வந்துருச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் வந்து ஸ்னோவாக தான் இருக்கும், எங்கே போனாலும் ஸ்னோவாக தான் இருக்கும், ஐஸாக தான் இருக்கும், ஸ்னோவாக தான் இருக்கும். எந்த இடம் திரும்பினாலும் சரி ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. ஆனால் அவ்வளோ இதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மார்னிங் அந்த கிளைமேட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. நல்லா ஓவர் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க சில்கியா. நைட்டு தான் குளிர் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அப்படி இப்படின்ட்டு ஒரு அளவு ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம்,
ஹெலிகாப்டரில் போகிறவங்க பாட்டாலேருந்து டேரெக்டாக வந்து கேதார் மேலே ஒரு 500 மீட்டரில் இது பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. இங்கே ஒரு பேஸ் கேம்ப் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் வந்து என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அது ஒரு பேஸ் கேம்ப். அது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையோட ஷேடு இருக்குது பாருங்க, நிழல் தெரியுதா? ஒரு சன்னியாசி சுவாமி பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்காரு. ஃபுல்லாக ஸ்னோ தான், எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக தான் இருக்கும் பிளேசஸ்லாம். ஏன்னா வர வழியில் ஃபுல்லாக ஸ்னோன்றனால எல்லாம் அங்கே ஒர்க்கர் ஃபுல்லாக எல்லாம் ரோடு சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்ம போகும்போது சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து அவங்க சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்னோலாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வேறு ரூட்டில் தான் இப்போ நாங்கள் அந்த மேலே அந்த சைடு குதிரைங்க அதிகமாக போகிறனால இந்த சைடு இருந்தோம். ஏன்னா மக்கள் போகிறனால அவங்க ஒர்க் போயிட்டுருக்கு அங்கே இருந்தாலும். ஆனால் ரொம்ப கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சரியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு செம்ம லவ்வாக இருந்தது அந்த இடம். அது முன்னாடி நாள் என்ஜாய் பண்ணதை விட அடுத்த நாள் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்னோ ப்ளஸ் அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக ஆகிட்டே போச்சு. கிட்ட நெருங்க அந்த மலையோட ஷேடு தெரியுதா? மலையோட அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் அந்த தெரியுது, அந்த ஷேடு மழையை ரசிக்காம இருக்குன்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் மழை இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டோட இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த இடம் வந்து ஓவர் கூலிங்காக இருக்குது, இருந்தாலும் வெயில் லைட்டாக அடித்தாலும் கூலிங் ஓவராக வந்துருச்சு. கூலிங் ஃபுல்லாக. ஏன்னா இந்த இடத்துல ஸ்னோ ஃபுல்லாக இருந்தது, இப்போ கரைஞ்சிருச்சு அந்த இடம்லாம். அப்படியே லைனாக ஜிக்ஜாக் மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த பேஸ் கேம்ப் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும் அந்த பேஸ் கேம்ப் போகிறதுக்கு நம்ம. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஏன்னா வீடியோலேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த வானம் இப்போ தான் தெரியுது, அந்த ப்ளூ கலர் ஸ்கையே போக போக தெரியாது. பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ தான், எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அருவி தண்ணி ஊற்றுற இடம் எல்லாமே ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹெலிகாப்டரோட சவுண்டு. இங்கே ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயும் வந்து குதிரை டக் பண்ணி போவோம். ஃபுல்லாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப்பு தான் இங்கே இருக்கும். ஃபுல்லாக இங்கே ஹார்மிங் தான் இருப்பாங்க இங்கே ஃபுல்லாக. இந்த இடத்துல டோலியில் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நிறைய இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ். இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் பார்க்குற இடம்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான இடம் தான் இந்த இடம். இது எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பிளேசஸ் இது. ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். அங்கே பாரு, அங்கே தூரத்தில் தெரியுதுன்னா அந்த எல்லோ கலர் ப்ளூ கலர்லாம், அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி சுற்றிட்டு நம்ம அப்படி தான் போகணும் அந்த பக்கம். மலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக தான் இருக்கும். ஹெலிகாப்டர் போகிற ரூட்டில் போனவங்கலாம் இப்போ இந்த மலையிலேருந்து இந்த ரூட்டில் தான் அந்த மலைக்கு போகணும், இப்படி சுற்றி தான் போகணும், இப்படி ஏறி இறங்கணும்லாம் வச்சுருக்காங்க. தெரியாது. அப்போல்லாம் எப்படி போயிருப்பாங்க, குத்து மதிப்பாக போயிருப்பாங்க. அவங்க போட்டு விட்ட ரூட்டு தானே. ஆமாம், கண்டிப்பாக. வழிபாதைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் வழின்னே கிடையாது. இல்லை, இப்போ நல்லா புரியுது. இப்போ நல்லா வசதியாக எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி வசதியாக பண்ணியிருக்கும் போதே நம்ம போயிட்டு வந்துடணும். இப்போ கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டேன். இங்கே ஒரு பேஸ் கேம்ப் ஒன்று இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு கேம்ப் ஒன்று இருக்கும். ஏன்னா ஸ்டே பண்ணுற இடம் எல்லாத்துலேயுமே இருக்கும். கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கிட்ட வந்துட்டுருக்கோம். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது டெம்பிள். அதுக்கு முன்னாடி வந்து ஹெலிபேட் லேண்டிங் ஸ்கேல் இருக்கீங்க. டெம்பிள் அங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க.
போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இல்லை, இங்கே எல்லாம் டென்ட்டு தான் எங்கே பார்த்தாலும். இதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் இந்த இடத்துலலாம். உள்ளே டென்ட்டு தான் இருக்கும். இங்கே சுற்றி கடைங்க தான், எங்கள் எல்லா இடத்துலையுமே கடை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. கிட்ட போயாச்சு, கிட்ட போயிட்டே இருக்கோம். எப்படி இருக்குது உனக்கு பார்க்கும்போது? ஒருத்தர் வந்திருக்காரு. இதாங்க ஹெலிபேடு இறங்குற இடம். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இவ்வளோ கிட்டக்க ஹெலிபேடு அப்புறம் ஹெலிகாப்டர்லாம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கூட நிற்காது. அதில் உடனே ஹெலிபேட் நிற்கும், கீழே இறங்குவாங்க, மறுபடியும் வந்து மேலே போகிறவங்க போவாங்க, வரவங்க வருவாங்க, உடனே கிளம்பிடும். அடுத்தடுத்து ஒரு நிமிஷத்தில் நிற்கும், கிளம்பிடுச்சு பாருங்கள். அடுத்த ஹெலிபேட் வந்துடும் அந்த இடத்துல. வந்துகிட்டே இருக்கும் போயிட்டு. அதே மாதிரி என்னென்னா வெதர் சேஞ்ச் அப்போ என்ன ஆகும்னா ஹெலிபேட் கூட போக முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடும் ஒரு நேரத்தில். ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா வெதர் சேஞ்ச் அப்போ ஒரு நேரத்தில் ஹெலிகாப்டர் கூட வர முடியாது இந்த இடத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த இடம். என்னென்னா ஹெலிகாப்டரில் போகிறத விட என்னென்னா நடந்து போகிற அனுபவமே வேறு. ஆக்சுவலாக அது கிடைக்காது. அந்த நடந்து போகிற பயணம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப முடியல பார்த்தே ஆகும்னா ஹெலிகாப்டரில் வந்து நம்ம போகலாம். ஆமாம், ஹெலிகாப்டரில் போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குமே நான் ஏறுறதுக்கு 2 நாள் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் நிறைய ரெஸ்ட் எடுத்து ஷூட் பண்ணி நிறைய அனுபவித்து வந்தோம். வந்த வழியில் டப் கொடுத்து நடக்காமல் நாங்கள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் மேலே ஏறி வந்தனால. அந்த ஃபீல் எதனால் நான் ஆகுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். ஹெலிகாப்டரில் வந்தால் நான் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் பண்ணியிருக்க முடியாது. டக்குன்னு நான் வந்திருப்பேன். 5 மினிட்ஸ் ஆயிருக்கும் சிவா, 5-10 மினிட்ஸ் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ 5-10 மினிட்ஸில் வர்றது எப்படி இருக்குது, 2 நாளாக ஏறி வர்றது எப்படி இருக்குது. அவ்வளோ ஃபிட்னஸுமே நம்ம இல்லாமல் உண்மையாகவே கஷ்டப்பட்டு ஏறி வந்ததா இப்படி தான் ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ அதுதான் நான் அங்கே ஃபீல் பண்ணியிருப்பேன். எனக்கு எப்படின்னா, எனக்கு சிவா பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் நிஜமாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்தோடனே நிஜமாலே நான் வைப் ஆகிட்டேன். அதனால தான் எனக்கு அதெல்லாம் லைட்டாக வந்துடுச்சு. எல்லாருக்கும் அது அலை வர்றது தான். அது ஒரு சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே அலை வந்துடும், ஒரு சிலவங்க வந்து வெளியே தண்ணி அது காமிச்சிடும். அது ஆக்சுவலாக நம்மளாம் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து அழுகை வர ஆரம்பிச்சிடும். அந்தளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு. கிட்ட நெருங்கிட்டேங்க. ஆக்சுவலாக அடுத்து இன்னொரு எவ்வளோ தூரம்னா ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் வந்து வெதர் நல்லா இருக்குன்றனால ஹெலிகாப்டர் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் இறங்கிட்டே இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ஸு. அதனால் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரசிச்சுட்டு இருக்கோம் ஒரு இடமா. இந்த இடத்துக்கு மறுபடியும் எப்போ வரும்லாம் தெரியாது. அதனால் வந்து ஒரு இடத்துலையே வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் நாங்கள். ஆமாம், ஏன்னா அந்தளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸ் எல்லாமே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அந்த இடம். கோயில்கிட்ட இப்போ நாங்கள் நெருங்கிட்டோம் கரெக்டாக. கோயில்கிட்ட நெருங்கியாச்சு. இது ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜாண்ட சரியா, பிரிட்ஜு எவ்வளோ பெரிய பிரிட்ஜு போட்டு வச்சுருக்காங்க பாரு இந்த இடத்துல. இங்கேயும் வந்து தண்ணியோட சவுண்டு பயங்கரமாக கேட்கும் இந்த இடத்துல. தண்ணி சவுண்டு மேலேருந்து தண்ணி ஊற்றிட்டு வரனால.
அதேமாதிரி மேலே ஸ்டே பண்ணுறதுக்கும் இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது. மேலே ஜிஎம்டிஎன்ட்டு கவர்மெண்ட்டோட இது இருக்குது, அங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே பிஃபோர் புக்கிங் தான். ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். என்னென்னா அங்கே போயிட்டு ஸ்டே கிடையாது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா ஓவர் காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு ரூம்ஸோட ரேட்டும். ஜிஎம்விஎனில் போனீங்கன்னா பிஃபோர் புக்கிங் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் எல்லாமே. இங்கே அவங்களோட காட்டேஜ் வந்து மேலே எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆக்சுவலாக இந்த கேதார்பூர் ரூட்டில். அதுமாதிரி நிறையா டீம்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சுற்றியாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க குரூப்பாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மேலே அந்த இதில். ஒரு செம்ம க்ரௌடு, பயங்கர க்ரௌடாக இருக்குது. கோயில் டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் டெம்பிள் க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு ஆசிரமத்தில், அனுமானம் ஆசிரமன்ட்டு. இப்போ அந்த ஆசிரமத்துக்கு தான் போகிறோம். அதனால் சரி டெம்பிள்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, டெம்பிள் பார்த்ததில் ஹாப்பி. இன்னும் சுவாமி தரிசனம் பண்ணோம். இன்னும் நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துலையே, மேலே இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அது நாளைக்கு தான் போய் பார்க்கணும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நான் ஒரு இடத்துல போய் இப்போ ஸ்டே பண்ணி ஆகணும் சுவாமியோட இருந்து. அதில் வேறு சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஷார்ட்ஸில் வரும். அடுத்த வீடியோவில் காமிப்போமான்னு தெரியல, பார்க்குறோம். அடுத்து நாங்கள் டெம்பிள் விசிட் பண்ணது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது இருக்கும். பாய்.